பெருசாக இருக்குது பட்டு இது மாங்காய் நல்லா பெரிய மாங்காய் சைஸ் இருக்குது. கொடுங்க. அப்பா உன் கைக்கு பெருசாக தான் இருக்கும். பாருங்க என் கைக்கு எவ்வளோ பெருசுன்னு. என்னால் பிடிக்க முடியலைங்க. உன்னால் பிடிக்க முடியாது. எப்படி பட்டு இது இம்மா பெருசு வளர்ந்தது? இதே சொல்லுவாங்களே பாசம் கொட்டி நேசம் கொட்டி. திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி கிடையாது, கத்திரிக்காய். இது என்னங்க பண்ணுறது? ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், பார்ப்போம். ஆனால் ஆசையாக இருக்குங்க இதை பார்த்ததும். எல்லாமே இவ்வளோ பெருசு முளைஞ்சா எப்படிங்க இருக்கும்? இருங்க நான் மற்ற இதையும் காமிக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்காவை இதுவே நான் பெருசு சொல்லுவேங்க. இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காவே நான் பெருசு சொல்லுவேன். ஆனால் அதோட இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஐயோ பிடிக்க முடியலைங்க என்னால், அவ்வளோ போட்டேன், கீழே போட்டேன். பாருங்க இதுவே பெருசு கத்திரிக்காய், இதான் இவ்வளோ பெருசு. ஆசையாக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி பண்ணாதங்க, தண்ணி மேலே அடிக்குது. ஃபோன் அது வெத்தலையே வீணாக்குதுங்க. அதுங்க என்ன பண்ணுறது? நல்ல லேக் வியூவாக இருக்கா? இது லேக் குட்டை இல்லைங்க, இது குளம். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா கத்திரிக்காய்? இது நாங்கள் தண்ணி விட்டு மருந்து போடாமல் வளர்த்தது. எவ்வளோ பெருசு பருப்பட்டுல. நான் கூட ஒரு 2-3 நாள் ரீல்ஸ் பார்த்தேன். அப்படியே இது வெட்டி அதை அப்படியே கிழிச்சு அப்படியே மிளகாத்தூள் போட்டு நல்லா இது பூண்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே தோசைக்கல்ல போட்டு அப்படியே வறுத்து எடுப்போம். பண்ணி சாப்பாடில் தொட்டு பாருங்க, நல்லா இருக்கும். செய்யணும் தான் தோணுச்சு. அப்புறம் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு விட்டேன். எப்படி விளக்கு வைப்போன்ற மாதிரி. உனக்கு எப்படி இந்த பாட்டுலாம் தெரியும்? நீ தாண்டி பாடுவேன். சரி சரி ஓகே. பாட்டு நீ பாடாமல் இவரு எனக்கு தெரியும் தானே, எனக்கு தெரியல. பாய் சொல்லிடுங்க. சரி ஓகே பாய்.